அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே வெள்ளி மேடையின் அவலங்களும் அவசியமும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பிற்கான காரணம் என்னவென்று சொன்னால், மார்க்க அறிஞர்கள் வெள்ளி மேடையிலே மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் ஏராளம் இருக்க, தேவையற்ற செய்திகளை, மார்க்கத்திற்கு ஒவ்வாத செய்திகளை, கதைகளை, பொய்களை, அவதூறுகளை ஜும்மா மேடையிலே, வெள்ளிக்கிழமை மேடையிலே கட்டவிழ்த்து விடுகிற காரணத்தினால் இந்த வெள்ளி மேடை எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு மேடை, எப்படியெல்லாம் வீணாகிக் கொண்டிருக்கிறது என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த தலைப்பு. இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே நீங்கள் பள்ளிவாசலுக்கு வெளியிலிருந்து நீங்கள் கவனித்தீர்களேயானால், இமாமுடைய உரையை அவர் உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒரு கணிசமான பாதிக்கு மேற்பட்ட மக்கள் தூங்கி வழிந்து கொண்டுதான் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். யாருமே அந்த இமாமுடைய உரையை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய வகையில் கூட எந்த ஒரு ஈர்ப்பு இல்லாமல், ஒரு உயிரோட்டம் இல்லாமல் உரைகள் அமைந்திருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். பள்ளிவாசலிலே வெள்ளிக்கிழமை தினத்திலே முதலாக சென்று அமரக்கூடியவருக்கு ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை இருக்கிறது. இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நன்மைகளை நமக்கு வாக்களித்திருந்தால் கூட, எப்ப இவர் பயான் முடிப்பார்னு பார்த்துக் கொண்டு அந்த நேரத்திற்கு பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறோம். ஏன் அப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த வெள்ளி மேடை அந்த லட்சணத்தில் ஆக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஆக்கிவிட்டார்கள் வெள்ளி மேடைய? வெள்ளிக்கிழமை அந்த ஆரம்பமே அந்த பொய்யில் ஆரம்பிக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை என்று வந்தால் மார்க்க அறிஞர் உலமா இருக்காரு இல்லையா, அவர் ஒரு தனி கெட்டப்புல வருவார். எல்லாரையும் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு வரமாட்டாரு. அந்த வெள்ளிக்கிழமைக்கு என்னமோ அந்த ராஜ தர்பார் நடத்துற மாதிரியும், ஒரு மன்னாதி மன்னர் மாதிரி ஒரு தோற்றத்தை தர்ற மாதிரி ஒவ்வொரு மௌலவியும் ஒவ்வொரு விதமான கெட்டப்பை ஏற்படுத்தி கொண்டு, அந்த பார்க்கும் பொழுது இந்த கெட்டப்புல தான் அவர் தன்னை நிறுத்திக் கொள்ள பார்ப்பாரே தவிர, மெசேஜ் என்ன, அதை எப்படி சொல்லணும் என்பதெல்லாம் அவருக்கு எந்த விதமான அக்கறையும் இருக்காது. ஒரு மாதிரியான தலப்பா, ஒரு மாதிரியான ஒரு முக்காடு, அது மாதிரியா ஒரு அமைப்புல வருவார். சில பள்ளிவாசல்களை பாத்தீங்கன்னா அது என்னமோ சிம்மாசனம் ஒன்று தோற்றம் தர்ற மாதிரி அந்த மெம்பர்ல கூட ஒரு கெட்டப் பண்ணிருப்பாங்க. மெம்பருக்கு மேல அப்படி பட்டு இதெல்லாம் போத்தி பார்த்தாலே அது ஒரு பெரிய கவர்ச்சிகரமான ஒரு அமைப்புல அரண்மனையில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கி அதுல மெம்பர்ல ஏறுவார். ஏறது கூட எப்படி ஏறுவாரு? அவர் வீட்டு படியில எப்படி ஏறுவார் அப்படி ஏறுவாரா? வீட்டுல ஒரு மாடியில இறந்து எப்படி ஏறுவார்? அப்படி ஏற மாட்டாரு. அது ஏறுறதுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது. அப்படி அப்படி நின்று என்னன்னா ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துவது. இந்த வெள்ளி மேடை என்பது இவங்க இந்த மதகுருமார்களுடைய அந்தஸ்தை தக்க வைப்பதற்காக என்ன செய்வாங்க? ஒரு வித்தியாசமான டிரெஸ் போட்டுக்குருவாங்க, ஒரு வித்தியாசமான ஒரு கோலத்தை மேடைக்கு ஏற்படுத்துவாங்க. அவங்க ஏறுறது கூட என்ன செய்யும்? ஒரு டிஃபரெண்டான ஸ்டைலா இருக்கும். வாழ்க்கையில வேற எந்த சந்தர்ப்பத்திலும் இப்படி ஏற மாட்டாங்க. அதுவே அவருடைய சுபாவமா இருந்தா விட்டுட்டு போயிடலாம். பள்ளிவாசல்ல படியில ஏறும்போது சும்மா தான் ஏறுவாரு. ஏறினால் அந்த படியில ஏறும்போது மாத்திரம் அதுக்கு ஒரு நல்ல ஒரு 5 நிமிஷம் எடுப்பார். மெம்பர்ல 3வது படியில ஏறுறதுக்கு ஒரு 5 நிமிஷமாவது ஆகும். இது ஒரு கெட்டப்பை ஏற்படுத்துறாரா? சரி, அப்படி ஏற வேண்டியதானே. அந்த ஏறுறதுக்கு முன்னாடி என்னவா, மக்கள்கிட்ட ஒரு கருத்தை உருவாக்குவது. என்ன உருவாக்குவது? இது சாதாரண ஆள் இல்ல, உங்களை மாதிரி ஆள் கிடையாது. எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? இதுலதான் அவங்க தங்களை தக்க வச்சுக்கிற பாக்குறாங்க. அதுக்கு என்ன செய்வாங்க? மோதினார் இப்படி ஒரு கை குச்சியை தூக்குவாரு.
அசான் வச்சிருப்பாங்க. சில ஊர்ல வாளு, சில ஊர்ல ஒரு பெரிய கைத்தடி, சில ஊர்ல அஜர்த்து உயரத்தோட இன்னொரு மடங்கு அதிகமா இருக்கும். அந்த மாதிரி உயரமான ஒரு குச்சியை பிடிச்சிக்கிட்டு அவர் எடுத்து கொடுப்பாரு. பாத்துக்கிறீங்களா? அஜர்த்துக்கு என்ன செய்வாரு? எடுத்து கொடுத்து அப்படி எல்லாத்தையும் கவனத்தை ஈர்ப்பாரு. எல்லாம் திரும்பி திரும்பி பார்ப்பாங்க என்னன்னு. எடுத்து கொடுக்கும் என்ன செய்வார் தெரியுமா? அதுக்கு சனி துவாக்கள். எடுத்து கொடுக்கும் பொழுது என்ன செய்யறது? தனி துவாக்கள். சில ஊர்கள்ல ஷாபி மதுஹபுக்காரர்கள் இருக்கிற ஊரா இருந்தா பெரும்பாலான ஊர்கள் என்ன செய்வார் முஅத்தின் சொன்னா, ரவல் புகாரி ஒல் முஸ்லிம் ஆரம்பிப்பாரு. மகசர்னதுக்கு பேரு. இமாம் மெம்பர்ல ஏறதுக்கு முன்னாடி இந்த ஷாபின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிற ஏரியாக்கள் இருக்க அங்க உள்ள அஜர்த்துக்கு என்ன செய்வார்னு கேட்டா, மோதினாரு ஒரு வசனம் ஒண்ணு படிப்பார் அரபில. என்ன படிப்பார் தெரியுமா? ரவல் புகாரி ஒ முஸ்லிம் அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு கால் قال رسول الله صلى الله عليه وسلم الجمعة حج الفقراء وعيد المساكين الخطبتان فيها مكان ركعتين من الفرض فإذا صعد الخطيب على المنبر فلا يتكلمن أحد فمن تكلم فقد لغى ومن لغى فلا جمعة له. கேட்டிருக்கீங்களா? இத ஷாபியாக்கள் மஹல்லாவுல இந்த ஒரு வசனம் படிக்கப்படும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ரவல் புகாரி ஒ முஸ்லிம், புகாரிங்கிற கிதாபுலையும் முஸ்லிம்ங்கிற கிதாபுலையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அன் அபீ ஹுரைரா, அபூ ஹுரைரா என்ற சஹாபி சொன்னதாக பதிவு செய்திருக்கிறார்கள். அவருக்கு யார் சொன்னதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம். என்ன சொன்னாங்களாம்? ஜும்மா என்பது ஹஜ்ஜுல் ஃபுகரா, ஃபகீர்களுக்கு ஏழைக்கு ஹஜ்ஜி, வ ஈதுல் மசாகீன் வறியவர்களுக்கு பெருநாள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று அபூ ஹுரைரா அறிவிக்கிற ஹதீஸ் புகாரியில இருக்குது, முஸ்லிம்ல இருக்குன்னு சொல்லுவார் பள்ளிவாசல்ல. இப்படி ஒரு ஹதீஸ் புகாரில இல்ல, முஸ்லிம்ல இல்ல. இவ்வளவு மக்களை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு ரவல் புகாரி முஸ்லிம்னு பேரையும் போட்டு அறிவிப்பாளர் பேரையும் போட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு போட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் பேரால திட்டமிட்டு ஒரு பொய்ய புழுகி அதை அந்த அஜர்த்தை சாட்சியா வைத்துக் கொண்டு நம்மளை எல்லாம் உட்கார வைத்துக் கொண்டு சொல்றாரு. இவர் மார்க் அறிஞர், 7 வருஷம் படிக்க மார்க் அறிஞர் என்ன பண்ணனே? அட பாவி, எந்த புகாரில் இப்படி இருக்குது? அல் ஜுமாத்து ஹஜ்ஜுல் ஃபுகராய் வ ஈதுல் மசாகின் சொல்லி புகாரில் இருக்குதா? முஸ்லிம்ல இருக்குதா? எந்த பாடத்தில் இருக்குது? ரசூலுல்லாஹ் எப்ப சொன்னாங்க என்று கேட்க வேண்டிய மார்க் அறிஞர் என்ன செய்வாரு? அந்த சொல்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாரு. சொல்லி முடிச்சவங்க எந்திரிப்பாரு, கைத்தறியை கொடுப்பாங்க, புசு புசுன்னு 2 பேரும் நம்ம பேசுற மாதிரி இருக்கு. அப்புறம் ஏறி உட்கார்ந்துக்குவார். நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, வெள்ளி மேடை என்பது எந்த அஸ்திவாரத்தில் எழுப்பப்படுது? பொய்யின் மீது எழுப்பப்படுகிறது, கட்டுக்கதையின் மீது எழுப்பப்படுகிறது. யார் மீது பொய்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத ஒண்ண அவங்க சொன்னாங்க என்று சொல்லி, ஒரு கிதாபுல இல்லாத ஒண்ண அந்த கிதாபுல இருக்குதுன்னு சொல்லி, ஒரு நல்ல நாள்ல, ஒரு பெரிய நாள்ல, ஒரு வெள்ளிக்கிழமையில நிறைய நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய நாள்ல அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை வச்சுக்கிட்டு சொல்றாங்கன்னா, இந்த வெள்ளி மேடையில என்ன ரூஹ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன ஜீவன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி மெம்பர்ல ஏறும் பொழுது பிலால் வந்து கைத்தறி பிடிச்சு கையில கொடுத்தாரா? அதை பிடிச்சு கொண்டு ரசூலுல்லாஹ் ஒரு 10 நிமிஷம் நின்றாங்களா? நீங்க காட்டுற அந்த கெட்டப்பெல்லாம் ரசூலுல்லாஹ் வருவாங்களா? ரவல் புகாரி முஸ்லிம் மாதிரி அந்த ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? ஏன் மார்க்கத்தில் வெள்ளி மேடை என்பது ஒரு சடங்கு மாதிரி ஆக்கி, ஒரு மார்க்கத்தில் என்னமோ ஒரு புதிய ஒரு வணக்கத்தை போல ஆக்கி என்ன செஞ்சுட்டாங்க? பாலடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் ஒரு அடிப்படையான காரணம் இருக்கிறது. இந்த வெள்ளி மேடையை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அதையும் நான் அம்பலப்படுத்தி ஆக வேண்டி இருக்கிறது. ஏன்னு கேட்டா, மார்க்க அறிஞர்கள் தான் இன்றைக்கு மக்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. மார்க்க அறிஞர் தான் நாசமாக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. எல்லாத்தையும் படிச்சவங்க விவரமா இருக்கணும் இல்லையா? ஒரு காலத்தில் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஊர்ல கூட்டம் போட்டோம். எத்தனை பேர் இருந்தீங்க? முன்னாடி 4 பேர்.